வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இன்னைக்கு புதுக்கோட்டையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சார நிறைவு விழாவில் கலந்துக்கிறாரு. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு நயினார் அவர்கள் மாவட்ட வாரியாக அவர் பரப்புரை மேற்கொண்டு இருக்காரு. புதுக்கோட்டையோட அந்த பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பை ஏற்று ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இதில் தலைமை தாங்குறாரு. இந்த பரப்புரையில் அமித்ஷா அவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்குவாரா கலந்துக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டிபேட் நடந்துக்கு இருக்கு. இப்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் அவர்களுடைய பிரச்சார நிறைவு விழாவில் பங்கேற்க போவதில்லை அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வரைக்கும் வெளிவந்திருக்கு. சேலத்தில் ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் ஷெட்யூல் பண்ண ப்ரோக்ராம்ஸ் இருக்கான். அந்த ப்ரோக்ராம்ஸில் இபிஎஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால புதுக்கோட்டைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வரலை, அமித்ஷா அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான், இன்ஃபர்மேஷன் தான் வெளிவந்திருக்கு. இது ஒரு டிபேட்டாக தான் மாறி இருக்கு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எவ்வளோ பெரிய ஒரு பவரில் இருக்கிறவர். அவர் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றா கூட்டணிக்கு அது ஒரு பவராக இருக்கும். மக்கள் மத்தியில் கூட்டணிக்கு ஒரு வலிமை தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கிப் பண்ணாருன்னா, அவர் நினச்சா சேலத்தில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருந்த அந்த நிகழ்ச்சியை அவர் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இதில் டெஃபினட்டாக அவரால் கலந்துக்க முடியும் அவர் நினச்சா. ஆனால் ஏன் அப்படி நினைக்கல, கலந்துக்கிட்டா அது என்டிஏக்கு தானே பவர் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இன்னும் தொகுதி பங்கீடெல்லாம் உறுதியாகல. கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களை கொண்டு வருவது தொடர்பாக அதிமுக பாஜக இடையே இப்போ வரைக்கும் டிபேட்ஸ் நடந்துக்கு இருக்கு. அதிமுக அவங்க வேண்டவே வேண்டாங்கிறாங்க, பாஜக அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. இதிலேயே அதிமுக பாஜக இடையே ஒரு டிபேட் நடக்குது இப்போ வரைக்கும். இதற்கு பிறகு தொகுதி பங்கீடு 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில், ஓட் ஷேர் அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படணும் அப்படின்னு பாஜக ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது அதிமுக அக்செப்ட் பண்ணலை. இந்த ஒரு டிபேட்டும் நடந்துக்கு இருக்கா. அதனால தொகுதி பங்கீடெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் கூட்டத்தில் கலந்துக்க வேண்டாம். தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு இந்தந்த கட்சிகள் கூட்டணிக்குள்ளே இருக்குது, இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு தொகுதி அப்படிங்கிறத உறுதியான பிறகு டெல்லி தலைவர்கள் தமிழகம் வராங்கன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம். அது வரைக்கும் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் முடிவில் இருப்பதாக சில செய்திகளை பார்க்குறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது டாபிக்கு, அண்ணாமலை அவர்கள் அவருடைய பண்ணையில் நிறைய ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்த்துக்கு இருக்காரு. இப்போ ஜல்லிக்கட்டு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஒரு காளைக்கு பூஜையெல்லாம் பண்ணி மரியாதையெல்லாம் செலுத்தி 2 months அதனுடைய ஜேர்னியை அந்த காளை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. எங்கள் காளை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பெருமிதத்தோட, மனசில் கொஞ்சம் வருத்தத்தோட, காளையை பிரிய போகிறோமே 2 மாதத்துக்கு அப்படிங்கிற கொஞ்சம் வருத்தத்தோட நான் என்னுடைய காளையை தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட்ஸில் அந்த காளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நான் அனுப்பி வைக்கிறேன். க்ளோரியஸ் ரிட்டர்னை நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. ஒரு பாஜக ஆதரவாளர், அண்ணாமலை ஃபாலோவர், அந்த காளையுடைய பேர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதற்கு அண்ணாமலை என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, நண்பா அந்த காளையுடைய பேர் தீரன், கொஞ்சம் கோபக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாஜக தொண்டர்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு. ஸோ இது சோசியல் மீடியாவில் கவனம் பெறுது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் 38 தொகுதிகளையும் 3 அமைச்சர் பதவியையும் கேட்டதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. 38 தொகுதிகள், 3 அமைச்சர் பதவி. திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தமிழக காங்கிரஸ்குள்ளே கோஷ்டி மோதல் நடந்துருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளிவந்துருக்கு. தமிழக காங்கிரஸில் ஒரு பிரிவினர் திமுக கூட்டணியிலே கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்களாம். இன்னொரு கோஷ்டி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறலாம், விஜயோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு இன்னொரு கோஷ்டி சொல்கிறாங்களாம். அதனால தமிழக காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பெரிய டிபேட்டு, ஃபைட்டு நடந்துக்கு இருப்பதாக செய்திகளை பார்க்குறோம். இந்த சூழலில் தான் திமுக 38 தொகுதிகளை கொடுங்க, அமைச்சரவையில் பங்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்பு ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்னதாகவும், ஸ்டாலின் அவர்கள் பின்னர் முடிவெடுக்கலாம் இது சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைவர்கள்ட்ட பேச வேண்டியது இருக்குது. ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள்ட்ட நான் பேசிட்டு பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்ததாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு 38 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? 38 தொகுதி கிடைச்சாலும் அமைச்சரவையிலலாம் பங்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள்.
தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.